இன்றைக்கி நம்ம அழகான ஒரு வாழை இலை அல்வா பண்ண போகிறோம். வாழை இலையை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுக்கணும். இதை மிக்சியில் அடித்து சாறு எடுத்துக்கணும். சாறு எடுத்ததுக்கப்புறமேட்டு ஒரு பவுலில் நம்ம வேணுங்கிற அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக போட்டிருக்கேன், கோதுமை மாவு கொஞ்சம் போட்டுக்கணும். இன்றைக்கி நான் அழகான பனை வெல்லத்தில் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சு ஒரு சூப்பரான அல்வா ரெசிபி செய்ய போகிறேன். இந்த மாதிரி வேணுங்கிற அளவுக்கு நமக்கு கோதுமை மாவு கலந்துட்டு அதுக்கப்புறமேட்டு மிக்சியில் அந்த எடுத்து வச்ச வாழை இலையை அரைச்சிட்டோம். அரைச்சதுக்கப்புறமேட்டு ஒரு பவுலில் மாற்றி இந்த சாறை வடிகட்டி நம்ம எடுத்துக்கணும். ரெண்டு ஸ்பூன் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பம்கின் சீடு, முந்திரி, திராட்சை, பிஸ்தா எல்லாத்தையும் போட்டு மேலே அடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஏலக்காவை கொஞ்சம் அதோட இதிலேயே சேர்த்திட்டு அப்புறம் நம்ம இந்த பவுலில் எடுத்து வச்ச வாழை இலையையும் கோதுமையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். லைட்டாக கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி, திராட்சை எல்லாம் போட்டு அதோடு நம்ம இந்த பனை வெல்லத்தை இந்தளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் இது பண்ணிக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வேணுங்கிறனால இன்னும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணுறேன். பனை வெல்லம் எவ்வளோ இந்தளவுக்கு சேர்த்திக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு நல்லது தான். ஸோ எனக்கு இன்னும் ஸ்வீட் வேணும்னு சொல்லிட்டு நான் நல்லா ஸ்வீட் சேர்த்திக்கிறேன். இந்தளவுக்கு சேர்த்தனா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, வடசட்டி கூட பிடிக்க முடியல, கடக்கு முடக்குன்னு சவுண்டு கேட்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வாழை இலை கருப்பட்டி அல்வா ரெடி. இதை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? சூப்பர். அந்த வாழை இலையோட ஸ்மெல்லும் நல்லா வருது நமக்கு. கருப்பட்டி ஸ்வீட்டும் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. இதை நம்ம ஆறுனதுக்கப்புறம் அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். அவ்வளோதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.